ஹலோ படிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறோம் ஆஃப்டர் லாங் டைம். இப்போ நம்ம கூட என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு மாடல் என்எஸும் நியூ மாடல் என்எஸ் ரெண்டும் 200 வந்து நம்ம கிட்ட இருக்குது. கம்பேரிசனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம லுக் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வண்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ஹெட்லைட் மட்டும்தான். நம்ம ஓல்டு மாடல் ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு கீழே டிஆர்எல் கொடுத்துட்டு ஹாலஜன் லைட் வந்து கொடுத்துருந்தாங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விசிபிலிட்டி வந்து நமக்கு இல்லை. ஆப்போசிட்டில் ஒரு எல்இடி லைட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே வந்து பிளைண்ட் ஆயிரும். அதே இல்லாமல் இந்த ஃபேஸ் லிஃப்டிங் மாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேலே லோ பீம் எல்இடி, கீழே வந்து ஹை பீமும் எல்இடி கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா அதே எல்இடி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரெண்டு பிரைட்டான டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோ பீம் மேலே, ஹை பீம் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதுவுமே வந்து ஃபுல்லாக எல்இடிக்கு மாற்றிட்டாங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்லேருந்து ஆன் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும். கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்துடுது. லெட்டஸ்ட் ரைட் அப்படின்னு கீழே வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கலராக லைட்டில் எரிஞ்சிட்ருக்குது. அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம லாஸ்ட் டைமில் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 1ஓட ஆவரேஜ், ட்ரிப் 2ஓட ஆவரேஜ் எல்லாமே வந்து வந்துடும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏபிஎஸ்ஸு, மால் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ரெண்டு இது இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஆயில், அப்புறம் நியூட்ரல் வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் வந்து வருது, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இனிமேல் என்எஸ்லேயே டூரிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து ஸ்மார்ட் கனெக்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நம்ம வந்து 10x10 நேவிகேஷன் பார்த்துக்கலாம். அப்புறம் மெசேஜ் வந்து பார்த்துக்கலாம். கால் அலாட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். கால் அலாட்மெண்ட் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கட் ஆயிரும். நீங்கள் ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆயிரும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். அது இல்லாமல் ஒவ்வொரு பல்சருக்கும் ஒரு தனித்தனி சீரிஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரிஸ் வச்சு நீங்கள் ஃபோனில் பேர் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் கனெக்ட் ஆனோன்னு இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். அடுத்தது நம்ம ஃபேஸ் லிஃப்ட் மாடலோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டுருவோம். ரெண்டும் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் ஓட்டி பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இருக்குது, ஒரு லீனியரான பவர் இருக்குது, அந்த பஞ்ச் இல்லைங்கிறது வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் BS6லேயே வந்து அதை ஃபீல் பண்ணாங்க. BS 6.2ல் ஒன்றுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல் எல்இடி யூனிட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன், அண்ட் கால் அலாட்மெண்ட், அப்புறம் மெசேஜ் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம இந்த செக்மெண்ட் 200cc கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபியூச்சர் வந்து இந்த வண்டியில் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், அண்ட் டூரிங் போகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. கால் வந்துச்சுன்னா நம்ம இதிலே அட்டன் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு டூரிங் போகிறவங்களுக்கு என்ன வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிட்டி பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சிட்டிக்குள்ளேயே இது வந்து நல்லாவே வந்து இருக்குது. சஸ்பென்ஷன் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லணும். கம்ஃபர்ட் பற்றி சொல்லணுனாலே நம்ம வந்து சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்குது. நம்ம என்எஸ் பார்த்து சொல்லவே தேவையில்லை. இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு வெறும் ப்ளூடூத் மட்டும்தான் மாறுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒன்று தான். வண்டி ரிஃபைன்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். வண்டி அப்படியே முதல்ல இருந்த அந்த ரா ஃபீல் வந்து இல்லை வண்டியில் ஓட்டும்போது. மேபி நம்ம ஆர்பிஎம் லோவாக வச்சுருக்கனாலும் கூட இருக்கலாம். பட் ஆனால் நான் என்எஸ் ஓட்டியிருக்கேன் பழைய மாடல்ஸ், அந்த ரா ஃபீலிங்கே இல்லைங்க வண்டியில். வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டு அப்படியே உங்களுக்கு சவுண்டை கேட்டாலே தெரியும் வண்டி எந்தளவுக்கு ரிஃபைனில் இருக்குன்ட்டு. நமக்கு அந்த ஃபீல் வந்து இல்லை வண்டி என்எஸோட ஃபீல். சஸ்பென்ஷன் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அந்தளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னால சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்போர்ட்டி பைக்கில் கம்ஃபர்ட் வந்து நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்தால் தான் கார்னரிங் நல்லாயிருக்கும். பட் இது வந்து டீசெண்டாக இருக்குது, பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. USD ஃபோர்க் நல்லாவே வந்து வேலை செய்யுது. நம்மளுக்கு குயிக் மேனுவரிங்க்கும் க்ரிப் எங்கேயுமே வந்து அந்தளவுக்கு எனக்கு லூஸ் ஆன மாதிரி தெரில. ஃபேஸ் லிஃப்ட்டோட எல்லா பல்சர் வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு என்ன இந்த வண்டியில் என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறேன்.